ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று, வெளியே இருக்கிற இந்த கண்ணிலே பார்த்து இந்த கண்ணின்படி நடப்பது, புறக்கண்களின் வாழ்வு. இது விழுந்து போன ஆதாமின் வாழ்க்கை. பயமும் திகிலும் பிரச்சனையும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் மனக்கண்களில் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. கையை தட்டி ஒரு தடவை யாரா இஸ்ரவேலு? ஐயா செங்கடலே பழந்துருச்சியா, எல்லாம் வந்து எல்லா நாட்டுக்காரனும் தோத்துட்டாங்க. தோத்தா நாங்க யார் தெரியுமா? ஏகப்பட்ட மந்திரதனை கையில வச்சிருக்கோம். வர சொல்றான் நின்னாய். அவனுடைய பெருமை அகங்காரத்தை தேவன் பார்த்து சொன்னாரு, மற்ற நாட்டுக்காரன்லாம் அடிச்சுட்டு அங்கங்க செதறி போனவன் விட்டு, ஆனா இவனை மட்டும் கடைசி ஆள் வரைக்கும் நசுக்கி எடுத்துறான். திறக்கப்பட வேண்டியது ஊற்று அல்ல, என்று திறக்கப்பட வேண்டியது உங்கள் கண்கள். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You must be connected with the presence of the Lord. எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? நான் சொல்லவா தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்ட மாத்திரத்திலே உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது. நீங்க மாம்சத்துல பாடி, மாம்சத்திலே சிந்திச்சு, மாம்சத்திலே யோசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வியாதியும் வறுமையும் பிரச்சனையும் எதிரிகளும் மட்டுமே கண்கள் படுவார்கள். சில நேரம் சிலர் அனுப்புற எஸ்எம்எஸ் பார்த்தா எப்பவுமே எதிர்மறையானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தை அவர் எதிர்மறையாவே பார்த்திருக்கிறார்கள். என்னை யாரும் என்கரேஜ் பண்ணல, என்னை யாரும் தூக்கி விடல, என்னை யாரும். ஏன் அதுல போயிட்டு இருக்கீங்க? Come to the right dimension. Right dimension. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட உடனே உங்க கண்ணு திறக்கப்பட்டுரும். நீங்க ஐசியூக்குள்ள ஒரு ஆள் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பீங்க. நீங்க ஆவிக்குரிய கண்ணு திறக்காம நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜெபம் பண்ண 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 அவர் இன்னும் இழுத்துக்கிட்டு போற மாதிரியும், கடைசியில அப்படியே ஒரு பக்கம் தலையை சாச்சு கீழே விழுந்துடுற மாதிரியும், கடைசியில் 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப? ரிப ரப ரிப ரப ரிப ரபன்னு பழைய கிரைண்டர் சுத்துற மாதிரி ரிப 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 ரிப. ஆனா இந்த பாருங்க, இந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். இப்ப ஆவியானவரோட அந்த இடத்த நீங்க இணையணும். இணைஞ்ச உடனே நான் சொல்றேன், உங்க ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆன உடனே உங்க கண்ணுக்கு அவர் நாளைக்கு காலையில வீட்டில் உட்காந்து என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு காட்டுவார். கர்த்தர் சாப்பாடு மெனு கூட மாறாது சார், அப்படியே காட்டுவார். அவர் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட பார்த்துட்டீங்களே, இனி விசுவாசம்னு ஒன்று உங்களுக்கு சொல்லவே வேணாம், தலைக்கு மேலே எந்திரிச்சு நிற்காது. இயேசுவின் நாமத்தில் ஒரு தடவி கொடுத்துட்டு வெளியே வந்துடுவீங்க, மேட்ரு சால்வ் ஆயிடும். கைத்தட்டுங்க ராமே. பார்த்தேன், இயேசு நீர்க்கோவை உள்ள வியாதி உள்ளவனை அவனை அழைத்து, அவனே கேட்கவே இல்லை, வாப்பான்னு கூப்பிட்டாரான். கூப்பிட்டு கைகளை வைத்தார். 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு அழைத்து கைகளை வைத்தார். ஒன்றும் சொல்ல, தடவி தான் கொடுத்தாரு. தடவுனா எந்திரிச்சிட்டாங்க. ரிக்கா பாராலாம் கிடையாது, தடவி கொடு, தொட்ட ஒன்று. அப்ப என்ன டைமென்ஷன்ல அவர் இருந்திருப்பாரு பாருங்க. அப்ப அந்த டைமென்ஷன் வந்துருச்சுன்னா ஃபெய்த் தானா வந்துடும். அதான் சொல்றேன், விசுவாசம் மனக்கண்கள் திறந்த உடனே உங்க கண்ணு ஒரு காட்சியை பார்க்குது. பார்த்த உடனே மனசு அதை விசுவாசிக்க ஆரம்பிக்குது. என் ஒய்ஃப் கன்சீவ் ஆன போது, இதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆன பிற அது தொடர்ந்து அந்த கரு தங்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஒரு நியூஸ் அதை சுற்றி இருக்குது. ஏஜ் இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இப்படி ஓடிட்டே இருக்குது. இடக்குள்ள இந்த பதட்டம் இருந்துச்சு, ஜோம் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் விஷனை காமிச்சார். இப்போ யோவான் எப்படி இருக்கானா, நான் அப்பயே அப்படி காட்டுற கண்ணில். அது ஊழியக்காரர் சொல்கிறார், தூக்கி அந்த இதை தூக்கி அப்படி கையில் போடுவாங்க, பிடிச்சிக்கடா கபக்குன்னு பிடிச்சி அப்படி கர்த்தர் குழந்தைய தூக்கி போடுவார். நீ டம்முன்னு பிடிச்சிட்டு போயிட்டு நான் ஓடுன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னேன். நான் கண்ணில் பார்த்தேன். நான் ஜஸ்ட் சா பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இந்த அவிசுவாசம் போய் டக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்துருச்சு. என்னன்னா, ஆவியின் கண்கள் திறந்த உடனே இன்னும் 5 மாதம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே காட்டிட்டார். நான் சொல்லவா, மருத்துவர்கள் சரி, மனிதர்கள் சரி, கெஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி ஒரு கெஸ் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் கண்ணு திறக்கப்பட்டால் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் உங்கள் லைஃப்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்த பிறகு உங்களுக்கு அவிசுவாசம் ஒன்று வரவே, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி உங்களுக்கு வரும்போது எல்லாம் சொல்லுங்கள், பிரசன்ஸ் ஆஃப் காட்.
எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். இன்று முதல் ஜெபத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க வேணான்னு சொல்ல, முதலாவது பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யாரை பார்த்து ஜெபிக்க போறீங்களோ அவர் வரட்டும், அவர் அந்த இடத்துல இறங்கட்டும், அவரோட இணைஞ்சு அவரோட கை ஓருங்க. அப்படியே அந்த அறைக்குள்ள தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். அண்ட் ரூமாக் அப்படி ஜெபித்த போது செத்து கிடந்த தன் பிள்ளை உயிரோடு எழுப்பினார். பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். இந்த நாள் முதற்கொண்டு உங்களை சுற்றி தேவ பிரசன்னம் இருக்குது. அருமையான தேவ பிள்ளையே, வெறும் வார்த்தையினால் வந்து மூவ் பண்ணுகிற ஒரு அனுபவம் என்பது the first level experience. The second level experience is moving in presence, moved by the presence of the Lord. பிரசன்னம் எங்க திரும்ப காட்ஸ் பிரசன்ஸ் அதுல இருக்கும்போது உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் வராது. எழுதி கொடுக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரசன்ஸ் உங்களை எப்பவுமே பாசிட்டிவ்ல வச்சிருக்கு. ஏன்னா அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கனால எல்லாவற்றை குறித்த நேர்மறையான பார்வை மட்டுமே உங்களுக்கு தேவன் கொடுப்பார். அதனால பவுல் சொல்றாரு, அந்த பிரகாசமான மனக்கண்கள், இந்த மனக்கண்கள் திறக்கப்படுது. திறந்தவுடனே அந்த கண்ணு பிரகாசம் அடையுமா. பிரகாசமான மனக்கண் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு இல்லமா பிரகாசமான மனக்கண்ணை தந்தரல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பாருங்க, கண்ணு திறந்தோன்னு உங்க பார்வை எப்படி வரும் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக என்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது எல்லா விதமான வல்லமைக்கு மேலாய் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பயப்படாது. உங்கள் மனக்கண் இந்த நாள் திறக்கப்படட்டும். உங்கள் மனக்கண் திறக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா எதிர்மறைக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. இங்க பாருங்க, பைபிள்ல நிறைய வார் நடந்திருக்கு. நான் சீக்கிரம் முடிக்க நான் வரேன். நிறைய வார் நடந்திருக்கு. எல்லா வார் நடக்கும்போது ஜோம் பண்ணிக்கிட்டே எல்லாம் பண்ண மாட்டாங்க. மோசே எத்தனையோ வார் நடந்திருக்கு. ஆனா அமலேக்கியர்களோட வார் பண்ணும்போது மட்டும்தான் மோசே ஜோம் பண்ணான். மற்ற எல்லா வாரம் நீங்க போய் போர் பண்ணுங்கப்பா, நான் ஜோம் பண்ணேன்னு சொல்லலை. ஏன்னா அந்த அமலேக்கியர்களை பற்றி ஒரு பிக்சரை ஆவியானவர் பல வருஷங்களுக்கு முன்பு எனக்கு கொடுத்தார். இந்த அமலேக்கியர்கள் என்பவங்க அவங்க ஃபுல்லா மந்திரவாத கூட்டங்கள் விச்சு. அப்ப இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 40,000-50,000 பேர் போர் வீரர்கள் நிற்பாங்கண்ணா. ஆனால் அவங்க மந்திரத்தில் நிற்கும் போது, எதிர்நாட்டுக்காரன் நிற்கும் போது இவங்க 40,000 பேரை தெரிய மாட்டாங்களாம், 40 லட்சமா தெரிவாங்களாம். அப்படி ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு அசுத்தாவியின் வல்லமை இந்த அமலேக்கிய இடத்தில் இருந்தது. அதனால தான் எதிரே வர்றவன் இவன் ஒரு 1,00,000 பேரோட வருவான். இவன் வெறும் 40 தான். ஆனால் 40 லட்சம் பேர் தெரிஞ்ச உடனே அவளை கூட்டத்தை பார்த்தோன்னே இவனுக்கு பாதி பேருக்கு என்ன ஆயிரும், உருகி ஓடிடும் ஈரல். இந்த முதல் பார்வையிலே அவனுக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அமலேக்கியனின் தந்திரம். அதனாலதான் அவன் மந்திர ஆலோசனை, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைன்னு ஒன்று இருக்கு. அந்த மந்திர ஆலோசனை அமலேக்கியன் வைத்திருந்தான். அதனால தான் எல்லாரும் விலகி வழிவிட்டப்ப அமலேக்கியன் மட்டும் யாரா இஸ்ரவேலு, ஐயா செங்கடலே பழந்துருச்சியா, எல்லாம் எல்லா நாட்டுக்காரனும் தோத்துட்டாங்க. தோத்தா நாங்கள் யார் தெரியுமா, ஏகப்பட்ட மந்திரத்தை கையில் வச்சிருக்கோம், வர சொல்றான் நின்னாய். அவனுடைய பெருமை அகங்காரத்தை தேவன் பார்த்து சொன்னாரு, மற்ற நாட்டுக்காரன்லாம் அடிச்சுட்டு அங்கங்க செதறி போனவன் விட்டு, ஆனா இவனை மட்டும் கடைசி ஆள் வரைக்கும் நசுக்கி எடுத்துறான். குழந்தைய கூட சவுத்துல மோதி அடிச்சு காலி பண்ணு. அதுல ஒரு வித்தும் இருக்கக்கூடாது. அமலேக்கியன்கிற பெயர் வானத்தின் கீழே பூமியில எங்க இருக்கக்கூடாதுன்னாரு. கர்த்தர் நல்லவர். கையத்தட்டு. எந்த ஸ்பிரிட்டு, எந்த வியாதி அல்லது எந்த பணம், எந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தொடர்ந்து போராடுதுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு ஒரு பெருமை இருக்கும். நீங்கள் ஜெபிச்ச பிறகும் துரத்துன பிறகு திரும்ப வேலை பார்க்குதுன்னா எழுதி வச்சுக்காங்க. மற்ற பிரச்சனையை கூட ஓடிடும், லைட்டாக ட்ரேஸ் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை இனி சாகுற வரைக்கும் உங்கள்கிட்ட வரப்போறது இல்லை. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த பிரச்சனை அவன் தலையில் அதுவே எழுதிக்கிட்டு இருக்கு. அதனால தான் திமிரில் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்றுக்கிட்டு இருக்க நீ. வாங்க போகிற இயேசு நாமத்தில். ஆமென். அமலேக்கியன் நின்றனால தான் அவன் பேரே இல்லாமல் அழிச்சாரு. நண்புக்குரியவர்களே, மோசே ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பதான் இவங்க கண்ணு திறக்குது. திறந்த பேர் 50 பேர் தான் நிக்கிறாங்க கல்லு. அமலேக்கிய வார் ஸ்பிரிச்சுவல் வார். மோசே கையை உயர்த்திய போது இவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அடிச்சு தாக்குறாங்க. கை இறங்கும் போது பார்க்குறாங்க 50 திரும்ப 5000. உங்க வாழ்க்கையில கூட உங்க ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகும்போது உங்க எதிரி ஆளே கிடையாது. நான் சொல்லவா, அந்த கண்ணு திறந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி கேன்சர்ன்ற ஒரு வியாதியாவே
தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன், நான் எந்தூரில் பேசலை, நான் வந்து ஆவிலேருந்து பேசுகிறேன். அது ஒரு விஷயமாவே தெரியாது. இது வரைக்கும் உலகம் தோற்றத்திலிருந்து குணமாகாத வியாதினால சொல்லுங்கள், அதுக்கு கூட நீங்கள் பயப்பட மாட்டே. போடா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். பூமி கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்கிற மனநிலை உங்களை அறியாமல் வந்துடும். நீங்கள் சிங்கத்தை போல அறியாமல் மாறிவிடுவீர்கள். அதுதான் அந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். அதனால தான் பவுல் ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணான். இந்த ஜெபத்தை தான் கெனத் ஹேகின் வந்து 40 வருஷம் ஜெபிச்சாராம். மன்னிக்கும், 14 வருஷம் ஜெபிச்சாராம். தன்னுடைய ஜனங்களுக்காக கையை வச்சு ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படும். அந்த ஜெபத்தோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம கண்ணெல்லாம் திறந்திருக்குன்னு நான் சொல்றேன். உங்க மனக்கண் திறக்கணும். இன்றைய பிரச்சனை என்னன்னா, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்க கண்ணு திறக்கணும், அவ்வளவுதான். ஆகார் அழுதால், எனக்கு ஒரு எனக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி ஆகார் அழுதாள். என் பிள்ளை சாக போகுது, அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு போட்டுட்டு ஓடி போய் அழுகிற ஆகார். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மனநிலை. கணவன் கைவிட்டு விட்டான், பிள்ளையும் தாயும் மனாந்தரத்தில் திரிகிறார்கள். அந்த சின்ன பிள்ளை தண்ணிக்கு அழுகுது, கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை, அது சாகிறத பார்க்க முடியல. ஆகாரால போட்டுட்டு போய் அழுகிறா. அப்ப தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கையத்தட்டு. நம்மளாம் நினைக்கிறோம்ல, நல்லா ரசிக்கப்பட்டு நம்ம வந்து நல்ல ஃபாஸ்டிங் நல்ல ஒரு லெவலுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் அறிஞ்சு ஜெபிச்சோன்னா கர்த்தர் கேட்டு பிள்ளை சவுண்டை டைரெக்டாகவே கேட்குறாராம். என்ன ஆவே டக்குன்னு முடிச்சு விடியான்றாரா. ஆகார கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அங்கே ஊற்றை தேவன் திறக்கலையாம், ஆகாரின் கண்களை திறந்தார். அப்போ ஊத்து ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. இன்று திறக்கப்பட வேண்டியது ஊற்று அல்ல, இன்று திறக்கப்பட வேண்டியது உங்கள் கண்கள். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கைத்தட்டுங்க. ஆமென். அதை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஜீவ ஊற்று சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க வியாதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மறையும். அந்த நாளுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி ஜீவ ஊற்று. எப்படி வந்து சேட் நியூஸை கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய கண்ணீர் சுரப்பி வேலை செய்கிறதோ, பயமுறுத்துகிற விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள வேறு சுரப்பி வேலை செய்கிறதோ, அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஜீவ சுரப்பி வேலை செய்கிறது. இப்பொழுது அந்த சுரப்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய சுகரை அழிக்கக்கூடிய ஒரு சுரப்பி இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்குது. சுரக்காத இன்சுலின் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுரக்கிறது. உங்கள் வயிற்றில் இருக்கிற கேன்சர், உங்கள் சரீரத்தில் இருக்கிற கேன்சர், எந்த விஷயம் இருந்தாலும், அல்லது வந்து உங்களுக்கு இருக்கிற டிபி அல்லது ஹெச்ஐவி, வாட் எவர் இட் மேபி, உங்களுக்குள்ள ஒரு ஜீவ சுரப்பி இருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது இந்த சுரப்பிலேருந்து அப்படியே ட்ராப்பாக உள்ளேருந்து வெளியே வருது. அது போய் உங்கள் ஹெச்ஐவி, உங்கள் டிபி, உங்கள் டியூமரு, வாட் எவர் இட் மேபி, அதை அப்படியே ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்த உடனே பாருங்க, மனக்கண் திறக்குது. திறந்த உடனே துரைத்தனத்துக்கு அதிகாரத்துக்கு மேலே இருக்க கடவுளை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படி பேச ஆரம்பிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே நாள் நடக்கலை, பரவாயில்ல சார், இன்னைக்கு திறந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பிள்ளை கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகி, இப்போ நான் பக்கத்து ரூம்லேருந்து கையை காமிச்ச கூட நான் க்ளீனாக பார்க்குறேன். அப்படின்னு நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தால் இப்படி பால் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், திரும்பி பார்க்குறான். நான் பார்க்குற பார்வையில் என்ன ஸ்டைலு, என்ன லுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி பார்க்குறது. நான் கவனிக்காம டக்குன்னு பார்க்க, ஒருத்தர் என்ன நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தேன் சிரிச்சு திரும்ப வேலையை தொடங்குறான். இப்போ அவனுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மேட்டர் தெரிய ஆரம்பிக்குது. அப்படித்தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது. மனக்கண்கள் அது திறந்த உடனே கர்த்தர் நிற்கிறது தெரியும், கர்த்தர் வேலை செய்கிறது தெரியும். அவர் நிற்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு வியாதி மேலே பயமே இருக்காது, சூழ்நிலை மேலே பயமே இருக்காது, கடன் மேலே பயமே இருக்காது, எதிர்காலத்தை பற்றி பயமே இருக்காது. அவர் கூட ஆமே. அதான் ஒரு பிசாசு துரத்தும் போது அசுத்தாவி ஊழியக்காரன் சொல்லிச்சான், ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்னு. எப்பவுமே டயலாக் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறான். அவன் மனோகர வசனை பயங்கர வேலையில் ஒன்று அவனை பயமுறுத்த வேண்டும் என்று பேசுகிறான். பேசுனது கொஞ்ச நேரம் இவர் என்ன செஞ்சுட்டாரான், என்னடா அப்படி பேசிட்டு இருக்கான், கொண்டு போடுவாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த அசுத்தாய் பிடிச்சாலும் நாக்கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு தொங்குதான். உன்னை கொல்லாம விட மாட்டேன். உடனே சொல்ல, என்னை தொட்டுப்பார், என்னை தொட்டு நீ இந்த இடத்த நன்றியான்னு பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியான மேலே இருக்க என்னை தொடுறா சொன்ன உடனே தாவி சொல்லிச்சான், உன்னை தொடுறா இருந்தால் தான் உங்கள் அம்மா வயிற்றுல இருந்த போய் உன்னை தொட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு என்னை தொட முடியாதபடி யார் உன் பக்கத்தில் நின்னாரோ அவர் தான் இன்னைக்கு உன் பக்கத்தில் நிற்கிறார். ஆமே, அவர் உன் பக்கத்திலே நிற்கிறார். உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரா. நிழல் ஒன்று என்ன எந்திரிங்க
எந்திரிச்சு வீட்டை பக்கம் போயிருங்கன்றேன். அவ்வளோதான். ஆமாம், கிளம்பிடுங்க. அவர் இருக்கார் சார், இன்னையிலேருந்து உங்கள் மனக்கண் திறக்கப்படட்டும். அப்படியே அவரை ஜஸ்ட் சீக்கி இந்த கண் எப்போ திறக்கப்படும்னா, பைபிள் சொல்லுது, யோனத்தான் வந்து அவங்க அப்பா சவுல் வந்து போர் செஞ்சு போயிட்டு இருக்கும்போது யோனத்தான் எல்லாம் போகிறாங்க. சவுல் சொல்லிட்டான் 3 நாள் ஃபாஸ்டிங், எவனும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் ஃபாஸ்டிங். ஜெயிக்கிற அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்ட முதல் புத்திசாலி இது, போருக்கு ஃபாஸ்டிங் போட்ட முதல் புத்திசாலி சவுல் தான். உடனே எல்லாம் சாப்பிடாம இருந்து கத்தி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ ரா பாலா ஷான்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போங்கன்னு போது எவனும் அப்படியே தலை கிரு சுற்றுது. இப்போ இந்த யோனத்தான் மட்டும் என்ன செய்கிறான், திடீர்னு வந்து என்ன செய்கிறான், ஒரு தேன் கூட்டை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த தேன் சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு கேட்குறான். சொன்ன உடனே ஆமாம் சார் அப்படின்னு பக்கத்தில் ஒரு தின்னுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு அம்பை எடுத்து ஒரு வில், இது அது என்ன வில்ல அம்பு தானே, அதை டக்குன்னு குத்தி அந்த வீட்டிலேருந்து குத்தி அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றான். பைபிள் சொல்லுது, அந்த தேனை புசித்த உடனே அவன் கண்கள் தெளிவடைய ஆரம்பித்தது. தெளிவடைஞ்ச உடனே சிங்கிள் மேடா போய் அடிச்சு தகர்த்துறான், கையை தட்டு அடிச்சா. அதுதான் தேனை புசிக்காதவன் 1000 பேர் சாதிக்காததை தேன் சாப்பிட்ட ஒருத்தையும் சாதிச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளது. ஆமே. அவர் வார்த்தையை புசிக்கும் போது உங்க கண் திறக்குமா, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. திறந்த உடனே 10,000 பேர் வேணாம் சார் நடுங்கிட்டு இருக்கான், நீ ஒரே ஆளு வேண்டாம் மாப்பிள்ள பாத்திரம் இறங்கி அடிப்பீங்க. ஏன்னா அதுதான் தேன் புசித்தவனின் பார்வை. 2 பேர் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. தேனை புசியுங்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும். தேவனோடு இருக்கிற உறவு, அந்த பிரசன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரசன்ஸில் எப்போவுமே ஜெபம் பண்ண உடனே பிரசன்ஸில் கனெக்ட் ஆயிடணும். ரூமுக்குள்ளே போன உடனே சுவிட்சை போட்டுட்டு தான் நான் வந்து ஃபேனை போட்டுட்டு தான் உட்காருங்க. அந்த மாதிரி நுழைஞ்ச உடனே டக்குன்னு கனெக்ட் ஆகி அப்போ நான் அடுத்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடணும். என்ட்ரு ஆன பிறகு தான் அன்பின் பரலோக பிதா, அதுக்கப்புறம் தான் வரணும். தொடக்கத்தில் சாத்தியம் இல்லாது இருக்கலாம், ஆனால் அது நீங்கள் தனி ஜெபத்தில் சாத்தியமாகும் போது பொது இடத்திலும், அது பொது இடத்துக்கு வரும்போது டக்குனு கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா முன்னாடி ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க போது உங்கள் மைண்ட் இங்கேயே தான் போகும். அதனால் என்ன செய்யுது, வாய் மாம்சத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சு ஒன்றுமே இல்லை, அப்படியே கனெக்ட் ஆகி இவங்களை மறந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா டக்குன்னு யார் அந்த மல்லிகான்றுவீங்க, யார் அந்த மைத்திலி. God will use you மைத்திலி. அப்படி அந்த சுவிட்ச் ஓவர் ஆகுறீங்க பாருங்க, அப்போ கண்ணு திறந்துடும். திறந்துட்டா சக்குன்னு குத்திடுவீங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் சொன்னார், வந்திருக்கேன் பிள்ளைகளுடைய மனக்கண்களை நான் திறக்கப் போகிறேன், திறந்திருக்கிற மனக்கண்களை நான் பிரகாசம் அடைய வைக்கப் போகிறேன். The more you hear the voice of God, the more your spiritual eyes will be brightened. ஆமென் சொல்லுவோம். ஒரு முறை மதுரையில் தமுக்கத்தில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டுக்கணும். அப்போ எல்லா சர்ச்சிலையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லா சர்ச்சிலையும், எந்தெந்த சர்ச்சு, CSI, TLC, பெண்டிகாஸ்டல், அசம்பிளிஸ் ஆஃப் காட், எல்லாத்துலேயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்ட்டு. கூட்டத்தை வேற தமுக்கத்தில் போட்டிருக்கேன். TL ஆஸ்பான் வந்தால் போடுவார், தினகரன் வந்தால் போடுவார், பால்டன் வந்தால் போடுவார். நம்ம ஊர் மக்கள் யாருமே அந்த மகால் பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா அதை பார்த்த உடனே ஒரு சிறிய பயம் பிடிக்கும், இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கிரவுண்டில் இருக்கிற ஹாலா அப்படின்னு. வெள்ளைக்காரன் யாராச்சும் வந்தால் தான் கூட்டிகிட்டு உள்ளே வருவாங்க. இருடி எங்கள் அப்பா கூப்பிட்டு வரேன்ற மாதிரி. அந்த காலத்தில் இந்த வந்திருக்காப்பில் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து சாம் வந்திருக்காரு. ஃபுல்லாக பெயிண்டிங்கை கொடுத்து தனி ஆளாக போய் சிங்கங்கள் உள்ளாவர கோட்டையில் நுழைஞ்சு தமுக்கத்தில் போட்டு கூட்டத்தை போட. தமுக்கத்தில் யாரா பேசுகிறேன், நான் தான்டா பேசுகிறேன் போடா. அப்படி இவர் தான் பேசுகிறாருமே. உடனே அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுங்க, பறை அறிவித்தார். இதனால் சகல ஜனங்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், யாரும் இந்த தமுக்கத்திற்கு பக்கமே போகக்கூடாது. கோரிப்பாளையத்திலே கலர் குடிக்க விரும்புகிறவர்கள், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவர்கள் கூட அந்த பக்கம் குடிக்காமல், BSNL பில்லு கட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, அவரே அடுத்த நாள் பில்லை கட்டிடுவார். நீங்கள் இப்படி அனௌன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. திருச்சியிலேருந்து ஒரு பாஸ்டர் பேச வரேன்னு அவரும் பயந்துட்டார். என்னை வந்து மேலூரில் வச்சு கொன்றுவேன்றான் என்ற லெவலில் அவர் பேசிட்டார். ஐயோ என்னை கொள்றாங்க, கொலவன்றாங்க கண்ணன் இதுமாதிரி பேசி அவரும் சரி அப்படியே தூங்க வச்சுட்டு, இப்போ நான் மட்டும் சிங்கிள் மண்ணிட்டு இருக்கிறேன். நைட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் கூட ஒரு தீர்க்க தரிசிருக்கார். கத்து ரொம்ப நல்லவர். எப்போல்லாம் நீங்கள் டெல்லா அறியா அப்போ ஒரு ப்ராஃபட்டை உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் பார்த்தேங்க, சரியான விஷயம். என்னன்னா, இந்த மதுரை சிட்டி இருக்குல்ல,
மதுரை சிட்டியை விட மதுரை சிட்டியில் இருக்க எல்லா பில்டிங்க்கும் மேலே ஒரு ஆள், ஒரு ஏஞ்சல்னு சொல்ல முடியும், அது தேவன் ஏஞ்சல், சரியான ஹைட் நிற்கிறான். அவனுடைய முட்டிக்கு கீழே தான் மதுரையில் இருக்க பெரிய கோயிலே இருக்குது. அம்புட்டு உலகு நிற்குது. இங்கேருந்து ஒரு பெரிய பட்டயத்தை இப்படி உருவி நிற்கிறான். அந்த பட்டயம் மட்டுமே அங்கே இருக்கிற எல்லா கோபுரங்கள், மதுரையில் இருக்கிற எல்லா உயர்ந்த கட்டடங்களுக்கு மேலே நிற்குது. அப்போ நிற்கிறான். நான் பார்க்கும்போது அவன் முகம்லாம் தெரியல, முட்டி வரைக்கும் தான் தெரியுது. கையில் ஒரு சோடு, பெரிய ஒரு வால் நிற்குது. அப்போ நின்று ஒன்று மதுரையை அரெஸ்ட் ஆகி நிற்குது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, மதுரை இஸ் இன் மை கண்ட்ரோல். மதுரை என் கண்ட்ரோலில் இருக்குது. அவ்வளோதான், இட்ஸ் அண்டர் காட்ஸ் தம். அதை பார்த்தவனுக்கு தைரியம் வந்து குவி வாங்கலாம் இல்லையான்னு பாரு. தேசம், அதாவது பட்டணம் நம் கைவசம் ஆயிட்டு. மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா பதறீங்க, ஆவியில் பார்த்தோன்னா அசாத்திய நம்பிக்கை. ஒரு சீட்டு கூட, ஒரு ஆள் கூட மிஸ் ஆக மாட்டான். அப்படி வரும். ஏறக்குறைய, சற்றேறக்குறைய, பெரும்பாலும் அதெல்லாம் வரவே வராது. ஒருத்தன் கூட மிஸ் ஆக மாட்டான்னு வரும். அப்படி வந்துச்சு ஒரு தைரியம். எது நடந்துச்சு தெரியுமா? எது பார்த்தோமோ அதுதான் நடந்துச்சு. அப்படி அள்ளி கூட்டம் ஓவர்ஃப்ளோ ஆகி நிற்குது. அப்போ தேவன் உங்களுக்கு அரை மணி நேரம் பேசுறத ஒரு பிக்சரில் காட்டிடுறாரு. A picture will say million words in mind, describe million words in mind. ஒரு படம் லட்சக்கணக்கான வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு படத்தில் காட்டிடலாம். அப்படி காட்டிடுவார் உங்களுக்கு. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது, பயமே வராது. இது விஷனை மட்டும் சொல்லலை, தேவனுடைய வெளிப்பாட்டிலே நீங்கள் ஒன்றை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அதான் சொல்ல வரேன். தேவனுடைய வார்த்தையை பெற்று நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற மனநிலைகள் கடந்து வரும்போது இந்த உலக விஷயங்களுக்கு பயமுறுத்தாது. இந்த உலகம் எதிர்மறையான காரியங்கள் நிரம்பியது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் வேறு ஒரு மண்டலத்திலே, வேறு ஒரு டைமென்ஷனில் வாழ்கிறாங்க. அதில் போங்க. நான் சொல்கிறேன், விஜய் சொன்ன அந்த வார்த்தையில் முடிக்கிறேன். நீ அதை பார்க்கும்போது மெதுவாய் அது இறங்கும். நீ என்ன பிக்சர் பார்க்குறியோ அந்த பிக்சர் அப்படியே டவுன்லோட் ஆகி உங்கள் பிள்ளைக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே அது கடந்து வர ஆரம்பிக்கும். என் அன்புக்குரியவர்களே, அந்த பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுவோம். ஸோ ஆகவே இந்த டீமன்ஸ் டைமென்ஷன் என்கிற இடத்திலிருந்து டிவைன் டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள். ஆதாம் பழத்தை புசித்த போது ஒரு எதிர்மறையான டைமென்ஷன் வந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் அந்த டைமென்ஷன் இருக்குது. அந்த டைமென்ஷன்லேருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்ட நாம் காட்ஸ் டைமென்ஷனுக்குள்ளே வரும்போது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆமென். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம், எல்லாவற்றுக்குமான கரையத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். ஆக என் வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் நடந்து ஆக வேண்டும். ஏனென்றால் நான் கிரயம் கொடுத்துருக்கிறேன். ஆகவே எனக்கு எல்லாம் சரியாக நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ தைரியமாக கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை மனக்கண்கள் திறக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் வைத்திருப்பாராக. என் அருமை சகோதரன் சகோதரியை ஒரே ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். நீ எத்தனை வருட கிறிஸ்தவனாய் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன்னுடைய மனக்கண்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பது முக்கியம். இந்த உலகத்து காரியங்கள் பயப்படுவது தவறல்ல, அது இயல்பானது. ஆனால் இந்த பார்வையிலிருந்து நீ சுற்றவராய் அந்த பார்வைக்கு வருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாளடைவில் அந்த பார்வையிலே வாழுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ நம்ம நம்ம ஆவியானவர் நமக்கு அந்த கிருபையை செய்து பயிற்சிக்குள் கடந்து வரும்போது ஒட்டுமொத்தமாக பயம் என்பதை அறியாத உலகத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம என்னத்தை பார்க்குறோமோ அதை டவுன்லோட் பண்ணி இந்த பூமியில் அதை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி அந்த உலகம் கிரியேட் ஆகும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறீர். ஒன்று தேவனுடைய பிரசன்னம், மற்றொன்று தேவனுடைய வார்த்தை. இது இரண்டும் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய வைக்கிறது. எஸ் லார்ட். இந்த ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். ஜபக்குறிப்பில் எழுதி கொடுத்துருக்க 46 பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற ஒரிஜினல் ஆத்தென்டிக் டிசைன், இந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, இந்த வியாதிகள் இல்லாத சரீரம், அதை நாங்கள் பார்க்குறோம். அது ரிலீஸ் பண்ணப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். நடந்து தான் ஆக வேண்டும். ராஜாவின் வார்த்தை எங்கோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை ராஜாக்களாய் வைத்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைவதை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வழிநடத்தி சொல்லித் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆணி பாய்ந்த கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.